வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க இந்த நியூஸை கேட்டு ஆச்சரியப்பட்டு தான் உள்ளே வந்து பார்க்குறீங்களா? ஆமாங்க, உண்மைதாங்க. இது என்னோடய லைஃப்பில் உண்மையாலுமே நடந்த இன்சிடெண்ட்டு தான். ஏன் நான் அப்படி வந்து சொன்னேன்னா, இப்போது வந்து நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன், பார்ட் டைமும் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த பார்ட் டைம் ஒர்க்கில் வந்து எனக்கு ஒரு 2-3 டேஸாக வந்து எந்த மணியுமே வந்து நான் ஏர்ன் பண்ணல அதுலேருந்து. அது ஏன் அப்படின்னா, நான் வந்து அதில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணல. பாப்பாவையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அதில் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து எனக்கு அதில் ஒரு நான் 1 வீக்காக எடுக்கிற அமௌண்ட் வந்து அதில் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் அமௌண்ட்டு நான் எடுக்கும்போது அப்போல்லாம் என் பாப்பா வந்து சும்மா எப்போ பார்த்தாலும் கையில் வந்து விளையாடிட்டே இருப்பாள். நாங்கள் கூட வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, என்ன துட்டு என்றியாம்மா, அம்மாவுக்கு கொஞ்சம் துட்டு கொடுமா துட்டு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் சும்மா தான் விளையாடுறா போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா தான் அவள் வந்து அந்த மாதிரி விளையாட தான் எனக்கு உண்மையிலே நான் வந்து அந்த ஒர்க் பண்ணல, அந்த ஒர்க் பண்ணுற அந்த அமௌண்ட்டு வந்து எனக்கு க்ரெடிட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணி இப்போது வந்து ஒரு 2 டேஸில் வந்து சுத்தமாக அந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகலை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து நான் ஒரு 30 மினிட்ஸு அந்த மாதிரி தான் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அமௌண்ட்டு வரலையோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் வந்து அவள் அந்த 2 நாள் ஃபுல்லாக ஆனால் அவளுமே வந்து அந்த மாதிரி கையில் மணி வந்து இப்படி விளையாடுற மாதிரி பண்ணவே இல்லை. ஸோ அந்த டைமில் அந்த 2 வாட்டியுமே அவள் வந்து அந்த மாதிரி பண்ணாததுனால எனக்கு உண்மையிலேயே அது மாதிரி மணி க்ரெடிட்டே ஆகலை. நேற்று மட்டும் அவள் இந்த மாதிரி மார்னிங் 4 o'clockல வந்து கையில் அந்த மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தா. அப்போ வந்து சும்மாவே வெறுப்பேற்றிட்டு விளையாடுறா போலன்னு நினச்சிட்டு அப்புறம் விட்டுட்டு அப்புறம் எல்லாருமே கேட்டாங்கன்னாம்மா 2 நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு என்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் நான் வந்து பார்த்துட்டு இப்போ பார்க்கலாம், உண்மையிலே தீச்சு நம்மளுக்கு லக்கி கேர்ள் அதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அவள் அதே மாதிரி எனக்கு வந்து நான் மெயிலும் போட்டு பார்த்துட்டேன். அங்கே வந்து இந்த மாதிரி எனக்கு இன்னும் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகலை, இந்த வீக்கே க்ரெடிட் ஆகிடலை, ஏன் வந்து டிலே பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அவங்களும் அப்புறம் தூக்கத்துலலாம் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அந்த தூக்கத்தில் பண்ணுற இந்த வீடியோ வந்து அவள் அந்த 4 மணிக்கு பண்ணது தான். அப்புறமா அவள் அந்த மாதிரி பண்ணி முடித்த அடுத்த செகண்டே எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. எப்போனா நேற்று ஒரு 8 மணி அந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி அமௌண்ட்டு க்ரெடிட்டடு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் உண்மையிலே தீச்சு நம்மளுக்கு லக்கி சாம் தான். ஏன்னா அவள் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன், அவன் எனக்கு லக்கி சாம். ஏன்னா என்னோடய வேலை கிடைச்ச ரீசனும் அவள் தான். இப்போ நான் இந்த பார்ட் டைமில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரீசனுமே அவள் தான். அமௌண்ட்டு பத்தாமல் என்னோடய பாப்பாக்காக தான் அந்த பார்ட் டைமை நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதனால் அது அப்படியே கரெக்டாக இதுவாகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயுமே கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் வீடியோ போடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.